இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா 50 ரூல்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். சரிங்களா? ப்ரிப்போசிஷனோட கம்ப்ளீட்டான 50 ரூல்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மந்த்து. சரிங்களா? இப்போது மந்த்துக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் அக்டோபரில் பிறந்தேன், நான் ஜூலையில் பிறந்தேன் அப்படிங்கிறப்ப என்ன வருது? இல் வருதா? அப்போ ஆப்வியஸ்லி என்ன தான் யூஸ் பண்ணணும்? இன் தான் யூஸ் பண்ணணும். ஐ வாஸ் born in ஜூலை, ஐ வாஸ் born in ஆகஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்த ரூல் பாருங்க, டேஸ். டேஸ்க்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஐ வில் மீட் யூ ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெனஸ்டே அப்படின்னு சொல்லி டேஸ்க்கு முன்னாடி என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் தான் யூஸ் பண்ணணும். மந்த்னா இன் யூஸ் பண்ணணும், டேஸ் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரிசைஸான டைம், இல்லை அப்படின்னா எக்ஸாக்டான டைம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா the class starts at 6 o'clock, 6 AM. அப்போ எக்ஸாக்ட் டைம் தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன தான் யூஸ் பண்ணணும்? அட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இயர்ஸ். இப்போ இயர்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, she graduated dash 2020. அப்போ என்ன சொல்கிறாங்க? அவள் 2020ல் என்ன பண்ணா? கிராஜுவேட் ஆனா. அப்போது 2020ல் 1997ல் அப்படிங்கிறப்ப அங்கேயும் என்ன தான் வருது? எனக்கு இல் தான் வருது. அப்போ என்ன தான் யூஸ் பண்ணணும்? இன் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? எங்கெல்லாம் எனக்கு இன் வருதோ இல் வருதோ அங்கெல்லாம் என்ன தான் யூஸ் பண்ணணும்னா இன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பாருங்க, பிளேசஸ். ஓகேவா? யூஸ்வலாகவே பிளேசஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட் தான் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த பிளேசஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்பை நம்ம பிரிச்சுக்கலாம். லார்ஜர் பிளேஸ் அண்ட் ஸ்மாலர் பிளேஸ். ஓகேவா? லார்ஜர் பிளேஸ் அண்ட் ஸ்மாலர் பிளேஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், யூஸ்வலாக பிளேசஸ் சொன்னாங்கன்னா நம்ம அட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது நான் வந்து என்ன பண்ணுறேன், சென்னையில் டி நகரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்லணும்? எந்த இடத்துல எனக்கு அட்டு வரணும்? நான் சென்னையில் இருக்கிறேன், டி நகரில் இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ லார்ஜர் பிளேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன் யூஸ் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் பிளேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட் யூஸ் பண்ணணும். இப்போ புரிஞ்சுச்சா? ஸோ அதுதான் லார்ஜர் பிளேஸ்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா லார்ஜர் அண்ட் ஸ்மாலர். இஃப் த பிளேஸ் இண்டிகேட்ஸ் தி லார்ஜர் ஒன் அப்படின்னா ஐ ஷுட் யூஸ் இன். இஃப் இட் இஸ் ஸ்மாலர் அப்படின்னா ஐ ஷுட் யூஸ் அட். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஒரு சர்ஃபேஸை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் தி டேபிள், த புக் லைஸ் ஆன் தி டேபிள், தி கேட் இஸ் சிட்டிங் ஆன் தி சேர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ ஒரு சர்ஃபேஸ் இண்டிகேட் பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லெட்டர் அவனால் எழுதப்பட்டது, இந்த லெட்டர் ராமால் எழுதப்பட்டது அப்படிங்கிறப்போ திஸ் லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ராம். அப்போது அந்த இடத்துல ராம்ன்றதான் எனக்கு யார்? டூயர். அப்போ அவனை காமிக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? பை யூஸ் பண்ணுவேன். புரிஞ்சுச்சா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் டூயரை காமிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், டைரக்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு டைரக்ஷன் வந்து சொல்லணும், டைரக்ஷனை காமிக்கணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டர்ன் டு யுவர் ரைட். ஓகேவா? டர்ன் டு தி லெஃப்ட் அப்படிங்கிறப்போ டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, இன்டூ எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு மூமெண்ட்டை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? நான்
இன்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா மூமெண்ட் ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ வாக்டு into the room, which means அவ வெளியில இருந்து உள்ள என்ன பண்ண நடந்து வந்தா அப்படிங்கிறப்போ it indicates a movement from outside to inside. I should always use into. இப்போ அதே இது ஆன் டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சர்ஃபேஸ் மூமெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு. இப்போ வெளியில இருந்து உள்ள வருது அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது இப்போ கேட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா பெட்டில் குதிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ அது இட் இண்டிகேட்ஸ் சர்ஃபேஸ் மூமெண்ட். அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆன் டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் த கேட் ஜம்ப்ட் ஆன் டு தி பெட். The ram jumped onto the bed with excitement. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல சர்ஃபேஸ் மூமெண்ட் இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆன் டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, ஃப்ரம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம ஃப்ரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருந்து, அதில் இருந்து, நான் வீட்டில் இருந்து வரேன், ஐ கேம் ஃப்ரம் ஹோம். நான் திருநெல்வேலியில இருந்து வர்றேன், ஐ கேம் ஃப்ரம் திருநெல்வேலி. நான் லண்டன்ல இருந்து வரேன், ஐ கேம் ஃப்ரம் லண்டன். அப்போ எதுலலாம் எனக்கு இந்த இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்கை கொடுக்குதோ அந்த இடத்துலலாம் என்னதான் யூஸ் பண்ணணும்னா ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வித் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஷி கட் இட் வித் எ நைஃப். ஓகேவா? ஷி கட் இட் டேஷ் எ நைஃப் அப்படிங்கிறப்போ இங்கே நைஃப்ன்றது எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை இண்டிகேட் பண்ண என்ன தான் யூஸ் பண்ணணும், வித் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ whenever I want to denote some instruments I can use with as my preposition. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாபிக்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம், நான் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், நான் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறப்போ ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் பாலிட்டிக்ஸ். நான் ப்ரிப்போசிஷனை பற்றி பேசுகிறேன், ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் ப்ரிப்போசிஷன். நான் உன்னோட தப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் யோர் மிஸ்டேக்ஸ். அப்படிங்கிறப்போ டாபிக்ஸை பற்றி இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன தான் யூஸ் பண்ணலாம், அபவுட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஒரு பர்பஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காகவும் அந்த காக அப்படின்னு சொல்லி வந்தாலே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கு நான் உனக்காக வாங்கினேன், அப்போ யாருக்காக, உனக்காக. அப்படிங்கிறப்போ திஸ் புக் இஸ் ஃபார் யூ, இது உனக்கானது. அந்த காக அப்படின்னு சொல்லி வந்தாலே என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? So let's have a quick revision. In this video we have learned only 15 prepositional words. Okay va? So purpose ஒரு காக அப்படின்னு சொல்லி வரப்ப என்ன யூஸ் பண்ணணும், I should use for. டாபிக்ஸை பற்றி பேசுகிறப்போ about யூஸ் பண்ணணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பேசுகிறப்போ with யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இண்டிகேட் பண்ணுறப்போ we should use from as a preposition. அதே இது ஒரு ஆப்ஜெக்டோட மூமெண்ட்டை இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட் ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் இன் டு. வெனவர் இட் இண்டிகேட்ஸ் அ சர்ஃபேஸ் மூமெண்ட் ஐ கேன் யூஸ் ஆன் டு. சரிங்களா? டைரக்ஷனை சொல்கிறப்போ என்ன யூஸ் பண்ணணும், டு யூஸ் பண்ணணும். யார் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட டூயர், அந்த ஆக்ஷனோட டூயர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நான் பை யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் இண்டிகேட் பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும். பிளேசஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இஃப் இட் இஸ் அ லார்ஜர் பிளேஸ் ஐ ஷுட் யூஸ் இன், இஃப் இட் இஸ் அ ஸ்மாலர் பிளேஸ் ஐ கேன் யூஸ் அட். சரிங்களா? இயர்ஸ் வர்றப்ப என்ன வரணும் அப்படின்னா இன் வரணும். மந்த் வரப்ப என்ன வரணும், இன் வரணும். அதே இது டேஸ் வரப்ப என்ன வரணும் அப்படின்னா ஆன் வரணும். எனக்கு ப்ரிசைஸ் எக்ஸாக்ட் டைம் கிடச்சிருச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்னா அட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டினியூஷன் நம்ம லேர்ன் பண்ணிடலாம். இந்த 50 ரூல்ஸ் என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபார் ஷுர் கவர் பண்ணிடலாம். as like we have covered A to Z idioms. ஓகேவா? hope the session is useful and thank you for watching.